அவங்கள வந்து மறுவாழ்வுக்கான ஒரு அரசியல் பயிற்சி பட்டறை பள்ளியா வந்து அது இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரியான இளைஞர்கள் போனாங்கன்னா அரசியல் படுத்த போறாங்க. ஒரு ஒன்றிய செயலாளராகவோ இல்லை ஒரு மாவட்ட செயலாளராகவோ ஒரு வேற ஏதாவது பொறுப்புகளுக்கு வாங்கி கொண்டோ மக்கள் பணி செய்வதற்கோ காவல்துறை அவர்களை தொந்தரவு செய்யாத அளவுக்கோ அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக வந்து இப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது. ஆனா நீங்க தென் மாவட்டங்கள்ல அப்படி பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் எந்த சமூகங்களுக்குமே அப்படி வந்து நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா வந்து தென் மாவட்டங்களில் அடர்த்தியா இருக்கிறது குறிப்பா பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் இருக்கிறாங்க, அதே போல வந்து நாடார்கள் இருக்கிறாங்க, கோனார்கள் இருக்கிறாங்க, அதே போல வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்கிறாங்க. இப்படி பெரும்பான்மை சமூகமா இருக்கிறவங்க இவங்க தான். இப்போ அந்த சமூகங்களுக்குள்ள வந்து ஒரு லீடர்ஷிப்பான ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா உருவாகி ஒரு அவங்களுக்கு பாதுகாப்பாக உள்ளது ஒரு காவல்துறையோட நெருக்கமா இருந்து இவங்களை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்ற அளவுக்காவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த சமூக மக்களுக்கு நடுவுல வந்து உருவாகாததான் ஒரு சிக்கலா இருக்குது. அதே போல வந்து அவங்க